Hey guys, how are you all? I hope you guys are stay good and stay happy and positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் உங்களோட பர்சன் வந்து லைக் உங்களை பத்தி என்ன ஃபீல் பண்றாங்க அண்ட் அதே மாதிரி லைக் தேர்ட் பார்ட்டியும் வச்சு அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ யூஎஸ்எஸ் தேர்ட் பார்ட்டி ஓட எனர்ஜிஸ் தான் நம்ம எடுக்க போறோம் உங்களோட பர்சனோட சைட்ல இருந்து. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். Okay, there is a lot of cards by the way. I think a lot of cards விழுந்துட்டே இருக்கு. Okay, anyhow, I'm just taking one more time நான் shuffle பண்றேன். ஸோ அதுலேயுமே நிறையா கார்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா I will final this reading. Okay, oh my god, that is a lot of cards. Let's see how many cards are there. 1 2 3 4 5 6 7. Lot of cards. Okay, anyway, bottom of the deck we have two of wands. So the devil, page of pentacles, page of pentacles, queen of swords, three of swords, star card, the major arcana card. ரெண்டு மேஜர் ஆர்கானா கார்ட்ஸ் வந்திருக்கு ரீடிங்ஸில். டூ ஆஃப் வான்ஸ், இது அந்த பர்சனோட எனர்ஜி அபவுட் யூ. ஓ மை காட், குவீன் ஆஃப் வான்ஸ், கிங் ஆஃப் வான்ஸ், டென் ஆஃப் கப்ஸ் and eight of wands. Okay, so a lot of wands and fire, pentacle, air. ஆக்சுவலாக மேஜராக இருக்குது வந்து லைக் ஃபயரோட எனர்ஜி ரொம்ப ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஃபயர் அண்ட் ஏரோட காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப வந்து ப்ரெசன்டபுளாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா வாட்டரோட எனர்ஜிஸ் இருக்குது. ஸோ மைட் பி நீங்கள் வந்து ஃபயர் ப்ளஸ் ஏர் காம்பினேஷன் உள்ள கப்பலாக இருக்க சான்சஸ் நிறையா இருக்குது. ஐ திங்க் லைக் ஏரிஸ் லியோ சாஜிட்டேரியஸ் ஜெமினி லிப்ரா அக்வாரியஸோட எனர்ஜிஸ் ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்குது அப்படிங்கிறனால ஸோ அந்த எனர்ஜியாக இருக்கக்கூடிய சான்சஸ்மே நிறையா இருக்குது. அந்த அந்த கப்பல் அந்த மாதிரி காம்போ உள்ள கப்பலாக இருப்பீங்க. லைக் ஃபயர் ப்ளஸ் ஏர், ஃபயர் ப்ளஸ் எர்த், ஃபயர் ப்ளஸ் வாட்டர் ஆர் சம்திங், அந்த ஒரு எனர்ஜிஸ் இருக்குது. பட் ஃபயர் ப்ளஸ் ஏரோட எனர்ஜி ரொம்ப ஹெவியாக இருக்குங்க, வெரி வெரி டாமினன்ட். ஸோ ஓகே, ஸோ சில பேருக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்க சான்ஸ் இருக்கலாம். அவங்களோட பர்சனோட சைட்லேருந்து பார்க்கும்போது சம்ஹவ் அவங்க வந்து எங்கேயோ வந்து உங்களை மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மைட் பி வந்து டெய்லி பேசிக்ஸில் அந்த பர்சனை மீட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா, ஸோ இப்போ ரைட் நோ அந்த பர்சன் வந்து அதெல்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் சம்ஹவ் நீங்களுமே இந்த பர்சனுக்கு வந்து லைக் டெக்ஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற எனர்ஜிஸ் நிறைய பேருக்கு இருக்குது. லைக் நீங்கள் அவங்களோட கால் டெக்ஸ்ட் மெசேஜஸ்க்காக வெயிட் பண்ணலாம், இல்லை சம்ஹவ் வந்து டெக்ஸ்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கலாம் இந்த பர்சன் கூட. அண்ட் நம்ம வந்து இந்த எனர்ஜிலே வந்து உங்களோட யூஎஸ்எஸ் தேர்ட் பார்ட்டியில் தான் எடுத்திருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேர்ட் பார்ட்டியோட கார்ட்ஸ்மே தான் வந்திருக்கு. ஸோ தேர்ட் பார்ட்டினால இன்னுமே சில ஸ்ட்ரகிள்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா உங்கள் பர்சன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. உங்களோட பர்சன் வந்து கொஞ்சம் வந்து லைக் வந்து ஒரு இன்னசென்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. லைக் ரெண்டு பேரோட சைட்லேருந்துமே ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சராக இருக்கிற மாதிரியோட எனர்ஜிஸ் தான் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ சில பேருக்கு வந்து லைக் மேரீடான ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து உங்களோட மதர் இன் லாவோட எனர்ஜிஸ்மே இருக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து லவ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ இன்னொரு ஒரு தேர்ட் பர்சனோட எனர்ஜிஸ்மே தான் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அவங்களுமே லைக் உங்கள் ஏஜில் இருக்க அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. லைக் சில பேருக்கு சேம் ஏஜ் ஆர் உங்கள் ஏஜில் உள்ள ஒரு பர்சனாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டாக வந்து இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட I want to clarify one card. Just a minute. Centerable energy. That's your suit. Centerable energy. Okay.
ஸோ அகைன் 3 of Pentacles கார்ட்ஸ் வருது. ஸோ சம்ஹவ் வந்து இங்கே எனக்கு வந்து என்னன்னா லைக் இந்த பர்சன் வந்து தேர்ட் பர்சன் கிட்ட வந்து லைக் ஒரு செக்ஷுவல் அட்ராக்ஷன்ஸ் இருந்திருக்கும். லைக் அவங்க கிட்ட வந்து ஃபிசிக்கலாக பழகுறதுக்காக இந்த பர்சன் வந்து அவங்க கிட்ட பழகிருக்க சான்சஸ் நிறையா பேருக்கு இருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து லைக் நீங்கள் இந்த பர்சனை வந்து ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க. ஆனால் இந்த பர்சனுமே உங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்க தான் செய்கிறாங்க. ப்ரையாரிட்டி கொடுக்காமலாம் இல்லை. ஆனால் சம்ஹவ் இந்த பர்சன் வந்து கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருக்க மாதிரி இருக்கு. அண்ட் ரைட் நவ் உங்க மேல வச்சிருக்க அந்த ஒரு ஃபீலிங்ஸ் நான் பார்க்கும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்க ஏதோ அவங்கள அவாய்ட் பண்றீங்களோ அப்படிங்கிற மாதிரி அவங்களோட தாட் ப்ராசஸ்ல இருக்கு. நீங்க ஏதாச்சும் லைக் நீங்க அதாவது நீங்க சில பேர் வந்து நீங்களே மெசேஜ் பண்ணலாம். நீங்களே மெசேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்களே வந்து ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு நீங்களே வந்து ஸ்டெப் பேக் ஆயிடுவீங்க. லைக் ஓகே இந்த பர்சன் கிட்ட வந்து நான் இப்போ கண்டினியூ பண்ண விரும்பல, நான் பேச விரும்பல அப்படிங்கிற மாதிரி நீங்க ஸ்டெப் பேக் ஆகக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு. அண்ட் சில பேருக்கு ரீசெண்டாக வந்து பிரேக்கப் ஆயிருக்கவும் சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிருக்க சுச்சுவேஷனாகவும் இருக்கும். பிகாஸ் எனக்கு அந்த கார்ட்ஸ் எல்லாமே இங்கே தெரியுது அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். அண்ட் ஸ்டில் வந்து லைக் இன்கேஸ் நீங்கள் வந்து மேரேஜில் இருக்கீங்க, மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ லைக் உங்களோட மதர் இன்லா வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சுச்சுவேஷனை. அவங்களோட பர்சன் கிட்ட வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் என்னதான் இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணாலும் ஒரு சர்டைன் லிமிட்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இவங்க வந்து அந்த லிமிட்டையும் அவங்க வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இவங்க என்னதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் இந்த பர்சன் வந்து இன்னும் எனக்கு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற மாதிரி தெரில. பாஸ்ட்ல ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பாங்க. பட் ஃபியூச்சரில் பார்க்கும்போது இந்த பர்சன் வந்து கொஞ்சமாவது அட்லீஸ்ட் உங்களை பற்றின வந்து லைக் ஒரு எமோஷன்ஸாக வந்து பேசக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு, லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு, லைக் மேரேஜ் பண்ணாமல் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு ஸோ டெஃபினட்டாக இந்த பர்சன் வந்து உங்களை வந்து மிஸ் தான் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி எனக்கு வந்து என்னன்னா ரெண்டு பேருமே வந்து சேட்ல மேக்ஸிமம் வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம். ஸோ நேரில் போய் மீட் பண்ண முடியும், நேரில் போய் மீட் பண்ணுறக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இல்லைனாலும் அட்லீஸ்ட் வந்து ஒரு கால் ஆர் டெக்ஸ்ட் மெசேஜ். ஸோ இல்லைனா அந்த ஒரு டெக்ஸ்ட் மெசேஜோட எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து டெக்ஸ்ட்லேயே வந்து பேசிட்டு இருக்கக்கூடிய சான்சஸ்மே எனக்கு நிறையா வந்து ஹெவியாக இருக்குது. அண்ட் நீங்கள் இந்த பர்சனில் ரொம்ப வந்து லைக் எமோஷனலாக இருக்கீங்க. ரொம்ப இந்த பர்சன் வந்துட்டு டிஃப்ரெண்ட் லைக் இந்த பர்சனை விட்டு நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறனால நீங்கள் இந்த பர்சனில் ரொம்ப எமோஷனலாக இருக்கீங்க. அண்ட் சம்ஹவ் வந்து இந்த பர்சனை வந்து அதை புரிஞ்சிக்காம உங்ககிட்ட வந்து இந்த பர்சன் வந்து இன்னசென்ட்டாக இருக்க மாதிரி ஷோ பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த பர்சனுக்குமே உங்கள் மேலே வந்து எமோஷன்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது. எமோஷன்ஸ் இல்லாமலாம் இல்லை. நீங்கள் வந்து லைக் எப்படின்னா இந்த லைக் நீங்கள் வந்து லைக் இப்போ கரண்ட்டாக அந்த பர்சன் என்கிட்ட எமோஷனலாக பேசினா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி உங்களோட தாட் ப்ராசஸாக இருக்கும். ஆனால் இந்த பர்சன் எங்கேயோ உங்களை வச்சு வந்து லைக் அந்த ஒரு லாங் டேர்மாக தான் பார்க்குறாங்க. லாங் டேர்ம் ஹாப்பினஸ், லாங் டேர்ம் எமோஷன்ஸ் மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் அதெல்லாம் இந்த பர்சன் வந்து வெடிக்காமிச்சிக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் வந்து என்ன ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் பற்றி ஒரு பக்கம் இருந்தாலும் அட் கரண்ட்டில் இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட எமோஷனலாக பேசினா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி அந்த ஒரு எனர்ஜி உங்களோட சைட்லேருந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. பட் ஆனால் சம்ஹவ் இந்த பர்சன் வந்து லைக் நீங்கள் ஏதோ இந்த பர்சனை வந்து லைக் கட் ஆஃப் பண்ணுறீங்களோ, நீங்கள் இந்த பர்சனை வந்து லைக் எப்படின்னா நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணுற மாதிரி இவங்க அந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்க. பட் நீங்கள் ஆனால் அவாய்ட் பண்ணல. நீங்கள் ஆக்சுவலாக வெயிட் பண்ணுறீங்க. அந்த பர்சனோட சைட்லேருந்து எஃபர்ட்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. பட் அவங்க வந்து என்னமோ நீங்கள் அவங்கள வந்து கட் ஆஃப் பண்ணுறீங்களோ, நீங்கள் வந்து லைக் சில பேருக்கு வந்து லைக் நீங்களே வந்து ஸ்டெப் எடுத்து இந்த பர்சன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இப்போதைக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து நீங்கள் லைக் ஒரு டெம்பரரியாக நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். லைக் என்னோட கரியரில் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகிறேன். எனக்கு இப்போ இந்த பர்சன் கிட்ட நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எதுவுமே செட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நான் என்னோட கரியரை ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு எனர்ஜியுமே வந்து உங்களோட சைட்லேருந்து எனக்கு தெரியுது. ஓகேங்களா? ஸோ யூ ஆர் எய்தர் அ கேர்ள் ஆர் பாய். உங்களுக்கு எப்படி ரெசன்ட் ஆகுதோ அதை பற்றி நீங்கள் எனர்ஜிஸை நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணி நீங்கள் வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களோட பர்சனோட சைட்லேருந்து என்ன ஒரு சேனல் மெசேஜ் உங்களுக்கு வருது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். Messages from your person's side. Messages from your person's side. Okay. I'm just getting this thoughts. It doesn't feel right being apart from you. ஸோ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் லைக் சில பேருக்கு அந்த ஒரு லாங் டிஸ்டன்ஸோட எனர்ஜிஸ் எனக்கு ரொம்ப ஹெவியாகவே தெரியுது. ஸோ எஸ், அந்த லாங் டிஸ்டன்ஸோட கார்ட்ஸ் எனக்கு ரொம்ப ஹெவியாக தெரியுது இங்கே. Even though we are not together, I just can't see myself letting you go. Okay,
ஸோ லைக் அகெயின் அந்த ஒரு லாங் டிஸ்டன்ஸோட எனர்ஜிஸ்க்குரிய கார்ட்ஸ் எனக்கு அகெயின் தெரியுது. லைக் ஈவன் தோ வி ஆர் நாட் டுகெதர், நம்ம வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து இல்லைனாலும் ஐ ஜஸ்ட் கான் சி மை செல்ஃப் லெட்டிங் யூ கோ. ஸோ நீ என்னை விட்டு வந்து லைக் தூரமாக போகிறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் சம்ஹவ் எனக்கு அந்த குயின் ஆஃப் சோர்ஸோட எனர்ஜிஸ் பார்க்கும்போது சில பேர் இந்த பர்சனை வந்து நீங்கள் லைக் அவாய்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் நிறையா, லைக் சில பேருக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து இது ரெசனேட் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா எனக்கு அந்த உங்களோட சைட்ல இருந்து அந்த ஒரு மூவ் ஆனோட எனர்ஜியுமே தான் தெரியுது. ஸோ இது சில பேருக்கு ரெசனேட் ஆகும், எல்லாருக்குமே இல்லை. ஐ வாண்ட் டு see you, மீட் யூ அண்ட் டாக் வித் யூ. ஆர் யூ அவைலபிள்? ஸோ அதுதான் இந்த பர்சன். நீங்கள் வந்து லைக் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க, இந்த பர்சனுமே வந்து மீட் பண்ணணும் பேசணும்னு நினைக்கிறாங்க சில பேருக்கு. ஐ லவ் யுவர் பிரிட்டி ஃபேஸ். ஸோ இந்த பர்சன் லைக் ரீசெண்டாக நீங்கள் ஏதாச்சும் போஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த பர்சனுக்கு லைக் அந்த பிக்சர்ஸ் மைட் பி பிடிச்சிருக்கலாம். ஸோ எனிதிங் லைக் வாட்ஸ்அப் ஆர் எனிதிங், நத்திங் எல்ஸ் மேட்டர் வென் ஐ ஆம் வித் யூ. ஸோ இந்த பர்சன் வந்து லைக் நீங்கள் எப்படி அவங்கள வந்து ப்ரையாரிட்டியாக பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இந்த பர்சன் உங்களை ப்ரையாரிட்டியாக தான் பார்க்குறாங்க, ஈவன் தோ தேர்ட் பர்சன் இருந்தாலும். ஐ லவ் ஹவ் யூ ஆர் ஆல்வேஸ் ஆன் மை மைண்ட். ஸோ அகெயின் இந்த பர்சனோட தாட் ப்ராசஸில் நீங்கள் இருக்கீங்க, இல்லாமலாம் இல்லை. சம்ஹவ் வந்து லைக் இந்த பர்சன் வந்து அதை காமிக்காமல் இருக்கலாம், ஆனால் இந்த பர்சன் வந்து உங்களோட நினப்பில் இருக்காங்க, இல்லாமலாம் இல்லை. ஏன்னா எனக்கு அந்த பர்சனை தான் இன்னசென்ட்டாக இருக்க மாதிரி, எதுவுமே கண்டுக்காமல் இருக்க மாதிரி அவங்க வந்து அந்த மாதிரி வந்து சீன் கிரியேட் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலாக அந்த மாதிரி இல்லை. இவங்க வந்து லைக் அவங்கள பற்றி தாட் ப்ராசஸ், எமோஷன்ஸ் எல்லாமே இருக்க தான் செய்யுது. ஐ எம் நாட் ஹாப்பி வித் திஸ் தேர்ட் பார்ட்டி அண்ட் மை மேரேஜ். ஸோ see this எக்ஸாக்ட்லி. லைக் என்னதான் தேர்ட் பார்ட்டி இருந்தாலும் இந்த பர்சன் அவ்வளோவா அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பியாக இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட்டு அவங்க வந்து லைக் ஒரு டெம்பரரி ரிலேஷன்ஷிப்பாக வேணால் பழகிருக்கலாம், டெம்பரரி ரிலேஷன்ஷிப்பாக வேணால் இருந்திருக்கலாம். ஸோ யூ லிசனிங் மீ, ஐம் டாக்கிங் வித் யூ, ஐம் டாக்கிங் வித் யூ ஒன்லி மை டியர், ப்ளீஸ் ஹியர். ஸோ திஸ் இஸ் அகெயின் கன்ஃபர்மேஷன். ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சில பேருக்கு ஸ்பெசிஃபிக்காக லைக் நீங்கள் இந்த பர்சனை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த செட் ஆஃப் பர்சனுக்கு இது வந்து ரெசனேட் ஆகக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. பிகாஸ் சம்ஹவ் இவங்களோட எனர்ஜிஸ் எனக்கு பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ நீங்கள் வந்து இந்த பர்சனை வந்து கட் ஆஃப் பண்ணியிருக்கலாம், இந்த பர்சனை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கக்கூடிய சான்சஸ் இஸ் தேர் ஃபார் சம் பீப்புள். லைக் நம்ம மூவ் ஆன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி டிசிஷன் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகே, லெட்ஸ் செக் அவங்களோட எனர்ஜி தேர்ட் பார்ட்டி வச்சு பார்க்கலாம் என்ன மாதிரி எனர்ஜியாக இருக்குது அப்படின்னு. Again, bulky of cards. 1, 2, 3, 4. Okay, just 2 more cards. Okay. Again the confirmation. I just tell you. Okay, the Empress, Six of Cups, King of Swords. See this actually. See this King of Swords. Knight of Cups, the Sun God, Two of Swords. Ooh, what a beautiful confirmation, guys. Like the devil energy. Like இங்கேயுமே கார்டில் எனக்கு 6 of Cups இருக்குது. பட் ஆனால் நான் ஷஃபிள் பண்ணி கடைசியாக எடுத்து வச்சதில் மேலே வந்து டாப்பில் வந்து 6 of Cups இருக்குது. இங்கேயுமே 6 of Cupஸோட எனர்ஜிஸ் இருக்குது. அண்ட் இந்த ரீடிங்கில் வந்து லைக் அந்த ஒரு டெவல் கார்டு இந்த ரீடிங்லேயுமே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக வந்து சேம் அந்த டெவல் கார்டோட எனர்ஜி வந்து இருக்குது. ஐ பெட்டர் ஷோ யூ த கார்டு. ஜஸ்ட் அ மினிட். Yeah. See this one. See this one, like the devil card. And again இந்த அவங்கள வச்சு எடுக்கிற அந்த தேர்ட் பார்ட்டியோட கார்ட்லேயுமே அந்த டெவில் கார்டு இருக்கு. ஸோ see this guys, like see this. Oh my god, like how perfect, how perfect. Even I can't able to believe, like சொன்ன மாதிரியே வந்திருக்கு கார்ட்ஸில். ஆக்சுவலாக உங்கள் முன்னாடி நான் ஷஃபிள் பண்ணியிருக்கேன். லைக் யூ கேன் see that, like devil energy, devil energy. Whoever this third party, they are a devil energy. Okay, fine. So
யா ஸோ சில பேருக்கு வந்து ஸ்ட்ராங்காக என்னால் சொல்ல முடியும். இந்த தேர்ட் பர்சன் கூட இவங்க பழகுறது வந்து ஒரு டெம்பரரி திங்ஸாக தான் இருக்கும். இது வந்து எனக்கு பெர்மனெண்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஓகே ஃபைன், அவங்க வந்து ரொம்ப அட்டாச்சாக இருக்க மாதிரி இப்போ உங்களுக்கு தெரியலாம். பட் ஸ்டில் தேர் இஸ் சம் பிளாக்கேஜஸ் யூ கேன் சி. இந்த கார்டை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஒரு நெகட்டிவ் கார்ட்ஸாக தான் நிறையா வந்திருக்கு. அண்ட் லைக் அந்த எம்ப்ரஸ் கார்ட் அண்ட் கிங் ஆஃப் சோர்ஸோட கார்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது அகெயின் இந்த பர்சன் வந்து சம்ஹவ் வந்து லைக் யா ஸோ சம்ஹவ் இந்த பர்சன் வந்து இவங்களை அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. இவங்க வந்து இவங்க கிட்டயுமே ப்ராப்பராக பேசாத மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ லைக் உங்க மேல அந்த பர்சனுக்கு அந்த ஒரு எமோஷன்ஸ் இருக்கு. ஆனால் இவங்க கிட்ட இந்த பர்சன் வந்து ப்ராப்பராக ஒன்றும் பேசல. நீங்க மைட் பி உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் இருக்கலாம். லைக் என்கிட்ட இந்த பர்சன் ப்ராப்பராக பேசல, அப்போ இந்த பர்சன் கிட்ட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்க அந்த மாதிரி திங்க் பண்ணிருக்கலாம். பட் ஆனால் அந்த மாதிரிலாம் எனர்ஜிஸ் எனக்கு தெரியல. ஸோ எனக்கு பார்க்கும்போது லைக் இந்த பர்சனோட சைட்ல இருந்து எனக்கு பார்க்கும்போது ஸோ சம்ஹவ் லைக் இந்த பர்சன் வந்து இவங்களுமே கொஞ்சம் கட் ஆஃப் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. அண்ட் பை த வே தர் இஸ் அ லாட் ஆஃப் பிளாக்கேஜஸ்மே எனக்கு தெரியுது இங்கே. என்னதான் இந்த பர்சன் கிட்ட வந்து ஒரு எமோஷன்ஸ் இந்த தேர்ட் பார்ட்டி மேலே இவங்க ஒரு எமோஷன்ஸ் இருந்தாலும் ஒரு ஃபீலிங் இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து அது ஒரு லைக் சில லைக் மெஜாரிட்டி ஆஃப் கேசஸ் வந்து ஃபிசிக்கல் அட்ராக்ஷன்ஸ் நிறையாவே இருக்கு. அண்ட் நிறைய பிளாக்கேஜஸ்மே இருக்கு. பர்சனலாகவே இந்த பர்சனோட லைஃப்ல வந்து நிறைய பிளாக்கேஜஸ் இருக்கு. ஸோ இது வந்து லைக் எல்லாருக்குமே தான் வந்து ரெசனட் ஆக சான்ஸ் இருக்கும். எதர் வந்து லைக் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல மதர் இன் லா ப்ராப்ளம் கிரியேட் பண்றாங்களோ, இல்ல லைக் ஏதாச்சும் வந்து சில பேருக்கு வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்து லைக் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட ஒய்ஃப் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாலும் சரி, இல்லை ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கு லைக் அனதர் பர்சன் வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே ஸோ சம்ஹவ் இந்த பர்சன் அங்கே வந்து அவ்வளோ எனக்கு பாசிட்டிவாக இருக்க மாதிரி தெரியல. இந்த பர்சன் வந்து அவங்கள அவாய்ட் தான் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்களோட லைஃப்பில் நிறைய பிளாக்கேஜஸ் இருக்குது. ஓகேங்களா? அவங்களோட லைஃப்பில் நிறைய வந்து ஒரு பிளாக்கேஜஸ் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு நெகட்டிவ் திங்ஸ் நிறையா இருக்கும். லைக் ஒரு பாசிட்டிவ் சைக்கிளே இல்லாமல் ரொம்ப ஒரு நெகட்டிவ் சைக்கிளே போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பர்சனோட லைஃப்பை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் சைக்கிளாக இருக்குது. அது இந்த பர்சனுக்கு எங்கேயோ ரியலைஸ் ஆகுது. ஏன்னா அவங்க அவங்க வந்து இந்த பர்சன் கூட டீல் பண்ணிட்டு இருக்க அந்த எனர்ஜி வந்து இவங்களுக்குமே அஃபெக்ட் ஆகுது. ஸோ அவங்களோட நெகட்டிவ் திங்ஸ் வந்து இவங்களோட லைஃப்லையுமே அஃபெக்ட் ஆகும்போது இவங்களும் எங்கேயோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே லைக் ஸ்லோலி அந்த ஒரு கிராஜுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் ஸ்லோவாக இந்த பர்சனுமே அவங்களோட லைஃப்லேருந்து அப்படியே டவுன்வர்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. இந்த பர்சனோட லைஃப்லையுமே ஒரு ஹாப்பினஸ் இல்லை. இந்த பர்சனோட ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்சன் அப்செட்டாக இருக்க மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஹிட் ஆகும், உங்களுக்கு எங்கேயோ கோவம் வரும். லைக் என்ன லைக் எனக்காக இந்த பர்சன் டெஃபினட்டாக வச்சிருக்க மாட்டாங்க, அந்த தேர்ட் பர்சனுக்காக தான் வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணலாம். ஸோ அந்த தேர்ட் பர்சனுக்காக வைக்கல. அவங்க வந்து அவங்களோட லைக் அவங்க லைஃப்ல நடந்துட்டு இருக்க விஷயத்த வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்டஸ் மூலியமா அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. தவிர்த்து இங்க வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்களா, அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் வைக்கணும் அதெல்லாம் கிடையாது இங்க. ஸோ அவங்களோட லைஃப்ல இவங்கனால சில ப்ராப்ளம்ஸும் போகுது. பிகாஸ் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக லைக் அவங்க கூடயே ட்ராவல் ஆகும்போது அவங்களுக்குமே இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அட்டாக் ஆகும். இது வந்து ரியாலிட்டியில் நடக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அதனால இந்த பர்சன்ட்ட இருக்க அந்த ஒரு பிளாக்கேஜஸ் இவங்களோட லைஃப்லையுமே தாக்குறனால இவங்களுக்குமே ஒரு நெகட்டிவ் பீரியடாக போயிட்டு இருக்கு இப்போ ரைட் நவ். ஸோ இவங்களுமே அந்த நெகட்டிவ் சைக்கிளில் இருக்காங்க. சில பேருக்கு ஆல்ரெடி இந்த பர்சன் வந்து பாஸ்ட் 6 monthsல அந்த சைக்கிள் இருந்திருக்கலாம், பாஸ்ட் 2-3 months இந்த சைக்கிள் இருந்திருக்கலாம். ஆனால் டெஃபினட்டாக என்னால் சொல்ல முடியும் இந்த பர்சனோட லைஃப்ல பாஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 2 months பிஃபோர்ல இருந்தாவது இந்த பர்சனோட லைஃப்ல நிறைய விஷயம் இவங்களுக்குமே நெகட்டிவா போயிருக்க சான்ஸ் இருக்கு. அதாவது உங்களோட பர்சன் பத்தி நான் சொல்றேன், இவர பர்சனை பத்தி நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அவங்களோட லைஃப்லயுமே இவங்கனால நிறைய நெகட்டிவ் திங்ஸ் போகக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகே. அண்ட் பட் என்னதான் இருந்தாலும் இந்த பர்சன் வந்து லிட்டில் பிட் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி இருக்காங்க. ஸோ அது எங்கேயோ வந்து உங்களுக்கு லைக் கேஸ் லைட்டிங் ஆகிற மாதிரி இருக்கலாம். அது எங்கேயோ உங்களுக்கு வந்து லைக் கோவம் வர மாதிரி இருக்கலாம். சம்ஹவ் எமோஷன்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இல்லாமலாம் இல்லை தேர்ட் பார்ட்டி மேலே. பட் இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஒரு டெம்பரரி திங்ஸாக தான் இருக்குது. பிகாஸ் when I see the devil card and the sun everything அந்த மேஜர் ஆக்கான கார்டு நான் பார்க்கும்போது somehow I just feel again இங்கே வந்து ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கறது விட பிளாக்கேஜஸ் தான் நிறையா இருக்குது இந்த கனெக்ஷன்ஸில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. anyhow let me take one more card for this third party. This relationship go long lasting or the temporary? Oh my god, 10 of cups. ஓகே, என்ன அப்படியே லைக் நான் கிளாரிட்டிக்கு இங்கே எடுத்த அதே கார்ட்ஸ் தான் இங்கேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகுது. லைக் 10 of cups, 3 of pentacles. Just one more card please for the clarity. ஓகே ஓகே,
I'm just getting this card. Okay, King of Cups. Okay. So guys, like சில பேருக்கு வந்து இந்த third party வந்து in case வந்து like யா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க மாரி தான் இருக்கு. ரைட் நோவோட சிச்சுவேஷன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க மாரி தான் இருக்கு. இவங்களோட சைடுல எனக்கு அவ்வளவா பிரேக்கப் இருக்க மாரி எனக்கு தெரியல. சம்ஹவ் இந்த பெர்சன் திருப்பி இவங்களோட அட்டென்ஷன் கிரியேட் பண்ற மாரி பண்ணுவாங்க. அண்ட் சில பேருக்கு வந்து லைக் இந்த பெர்சன் மேரிட் பெர்சனாவும் இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ மேரிட் பெர்சன் இருக்கு அப்படிங்கிறனால நீங்க இந்த பெர்சன் கிட்ட டிவோர்ஸ்க்காக ஏதாவது பேசியிருந்தாலுமே இங்க வந்து டிலேயோட ப்ராசஸ் நிறைய இருக்கு. ஸோ அவங்களோட ஒய்ஃப் வந்து எங்கேயோ இவங்களை கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து டிலே தெரியுது. ஓகேங்களா? ஸோ எனக்கு கரண்டா வந்து லைக் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் எண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியல. இந்த சைக்கிள் வந்து போயிட்டே இருக்க மாதிரி தான் தெரியுது எனக்கு. அட்லீஸ்ட் வந்து லைக் 9 to 10 months இந்த சைக்கிள் போகும். எப்படி இருந்தாலும் போகும் இந்த சைக்கிள். ஏன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த பர்சனோட சைட்ல இருந்து பார்க்கும்போது. ஏன்னா இவங்க டெஃபினட்டா வந்து அஃப்ரண்டா இவங்களை அவாய்ட் பண்றது இல்லை. அவாய்ட் பண்ணாம இவங்களை வந்து லைக் எங்கேயோ கொஞ்சம் இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இந்த பர்சன் பண்றாங்க. யா. ஸோ லெட்ஸ் சி இந்த பர்சன் லைக் தேர்ட் பார்ட்டிக்கு இவங்களோட சேனல் மெசேஜ் பார்க்கலாம். தேர்ட் பார்ட்டி மேலே என்ன ஒரு மெசேஜஸ் இருக்கு அப்படிங்கிறத. Messages from the third party. Okay. Any more messages? You're seeing that how many cards I'm getting? Oh my god, that is a lot with the third party. Okay, that is a lot with the third party. I'm scared of losing you. So yeah, again, so somehow இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்தாலுமே இந்த பர்சன் வந்து லைக் இவங்களை லூஸ் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அகைன் அண்ட் அகைன் இவங்ககிட்டையும் பேச்சப் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஐ ஸ்டாக் யூ. ஸோ திஸ் பர்சன் இஸ் அவங்க மேலேயுமே ஒரு கண்ணு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே. The next card, I want to talk to you but I'm just scared. ஸோ இவங்க கிட்ட வந்து ஏதோ பேசணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் ஏதோ ஒரு பயம் இருக்கு. எங்க பேசினா இந்த பர்சன் கிட்டயுமே, ஏன்னா இவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டிஸ் இருக்கலாம். மைட் பி நீங்களுமே எங்கேயோ பேசாம இருக்கீங்க. ஒரு ப்ராப்பர் கனெக்ஷன் இல்லை. இங்கேயுமே ஒரு ப்ராப்பர் கனெக்ஷன் இல்லை. ஒரு கிரவுண்டட் எனர்ஜி இல்லை. இங்கேயுமே அதே மாதிரி கிரவுண்டட் எனர்ஜி இல்லைங்கிறனால இந்த பர்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் பயமா இருக்கு. லைக் அவங்கள பொறுத்தளவுக்கு என்னன்னா லைக் ஏதாவது ஒன்னாவது லைஃப்ல கிடைக்கும்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ சம்ஹவ் இங்கேயுமே ஒரு மாதிரி டவுனா போயிட்டு இருக்கு, இங்கேயுமே ஒரு டவுனா போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறனால ஏதாவது ஒரு திங்கையாவது பேலன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பர்சனோட தாட் ப்ராசஸா இருக்கலாம். ஐ எம் அஃப்ரேட் ஆஃப் கமிட்மெண்ட். அகைன் இந்த பர்சன் வந்து இவங்களை பார்த்து அதான் சொல்றாங்க. லைக் ஐ எம் அஃப்ரேட் ஆஃப் கமிட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தட்ஸ் குட். பட் ஸ்டில் எங்கேயோ இந்த பர்சனுக்கு எமோஷன்ஸ் இருக்கு. ஐ வாண்ட் டு இம்ப்ரெஸ் யூ. த கார்ட், ஐ வாண்ட் டு இம்ப்ரெஸ் யூ. இந்த பர்சனை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐ ஹோப் ஐ ஹாவன்ட் லாஸ்ட் யூ. ஸோ அகெயின், ஸோ நான் சொன்ன மாதிரி தான் லைக் இங்கேயுமே ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ப்ராப்ளம் போகாமலாம் இல்லை. பட் சம்ஹவ் அவங்க வந்து இந்த ப்ராப்ளமை வந்து லைக் கண்ட்ரோல் பண்ணி ரீகன்சிடரேஷன் பண்ணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுக்கிறாங்க இங்கே. ஐ கான்ட் மூவ் ஆன் ஃப்ரம் யூ. அகெயின் இந்த பர்சனெல்லாம் மூவ் ஆன் பண்ண முடியல. தேர்ட் பார்ட்டியில் வந்து யூ ஆர் டூ குட் ஃபார் மீ. ஸோ அவங்க வந்து லைக் எங்கேயோ வந்து இந்த பர்சன் யா சம்ஹவ் அந்த ஒரு ஃபிசிக்கல் திங்ஸ் மைட் பி இன்வால்வ்டாக இருக்கலாம். ஸோ அதனால இவங்க கொஞ்சம் இவங்ககிட்ட அட்டாச்சாக இருக்கவும் சான்ஸ் இருக்கு. ப்ளீஸ் டோன்ட் மூவ் ஆன். அகெயின் யூ கேன் சி தட் எவ்வளோ கன்ஃபர்மேஷன் கார்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. லைக் அந்த ஒரு மூவ் ஆனோட எனர்ஜி ரொம்ப ஹெவியாக இருக்கீங்க. ஸோ மூவ் ஆன் பண்ணிடாத, மூவ் ஆன் ஆயிடாத அப்படின்ற ஒரு எனர்ஜி ரொம்ப ஹெவியாக இருக்கீங்க. ஸோ ஐ வாஸ் திங்கிங் ஆஃப் யூ லாஸ்ட் நைட். ஓகே. ஸோ இந்த பர்சன் இவங்களை பற்றி திங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கு. ஓகே. What you are thinking? I don't like when you ignore me. So okay, so இந்த person strong-ஆ இவங்களை இக்னோரும் பண்றாங்க. I appreciate the lessons you taught me. Okay, so somehow இவங்க ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக்கவும் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஓகே. ஸோ somehow இவங்கனால வந்து லெசன்ஸை வந்து ஏதோ கற்றுருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப அது ஏதாச்சும் ஒரு ஹார்ட் ஃபேஸாக தான் இருக்கும் நான் சொன்ன மாதிரி. ஸோ there is some hard face is going on in this person. ஸோ ஓவரால் எனக்கு உங்களோட சைட்லேருந்தும் இந்த பர்சனோட சைட்லேருந்தும் பார்க்கும்போது அந்த கைடன்ஸோட நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா லைக் ரெண்டு சைட்லையுமே ப்ராப்ளம் போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ரெண்டு சைட்லையுமே அதாவது அட்லீஸ்ட் உங்ககிட்டயாவது ஏதோ ஒரு ப்ராப்பர் டெக்ஸ்ட் மெசேஜஸாக தான் இருக்குது. பட் இங்கே வந்து எனக்கு ரெட் ஃப்ளாக் இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இங்கே வந்து என்னென்னா லைக் இங்கே ரெட் ஃப்ளாக் சுச்சுவேஷன் போனாலுமே இவங்க வந்து சுச்சுவேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எமோஷனலாக பேசி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே எமோஷனாக இருக்க வேண்டிய இடத்துல சம்ஹவ் ரெட் ஃப்ளாக் கொடுக்குற மாதிரி பண்ணுறாங்க. ஓகே. ஸோ பட் ஆனால் எனக்கு வந்து மோர் ப்ராபப்ளி பார்க்கும்போது உங்கள் மேலேயும் அந்த பர்சன் வந்து
எமோஷன்ஸாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த பர்சன் மேலேயும் எமோஷன்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் எமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சைடில் தான் மெஜாரிட்டி ஆஃப் எமோஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து மெஜாரிட்டி ஆஃப் எமோஷன்ஸ் தெரிஞ்சாலும் அது வந்து ஒரு டெம்பரரி திங்ஸாக தான் இருக்கே தவிர்த்து எனக்கு அது வந்து ஒரு பெர்மனன்ட் திங்காக எனக்கு வந்து தெரியல. ஏன்னா இங்கே இந்த எனர்ஜிஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது சம்ஹவ் இது வந்து லைக் இந்த பர்சனோட அந்த ஒரு திங்ஸ் வந்து எனக்கு ஃபர்வர்டாக மூவ் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. எங்கேயோ அந்த ஒரு பிரேக்கேஜஸ் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. அண்ட் அகெயின் அந்த ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன்ஸ் அண்ட் பிரேக்கப் அந்த பிளாக்கேஜஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ எனிஹவ் லைக் அவங்க வந்து சில லெசனும் இந்த பர்சனால் லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ யா ஓவரால் லைக் சம்ஹவ் இதோட கன்க்ளூஷன் நான் பார்க்கும்போது ஸோ இந்த பர்சனோட சைட்லேருந்து இந்த பர்சன் உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க, ப்ரையாரிட்டி கொடுக்காமலாம் இல்லை. பட் இவங்க பண்ணுற ஒரு மிஸ்டேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சன் பண்ணுற ஒரு மிஸ்டேக் வந்து இவங்க கிட்ட போய் அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், இதை ரீயூனிட் பண்ணணும் அப்படின்றது தேர்ட் பார்ட்டி கிட்ட பண்ணுறாங்க. ஆனால் அதை உங்ககிட்ட வந்து பண்ண மாட்டேன்றாங்க. ஆனால் இங்கே வந்து லைக் உங்களை வந்து ஒரு லாங் டேர்மாக பார்க்குறாங்க, இந்த பர்சனை ஒரு ஷார்ட் டேர்மாக தான் பார்க்குற மாதிரி இருக்குது. சில பேருக்கு இவங்க ஒரு மேரிட் ரிலேஷன்ஷிப் இருக்காங்க அப்படின்னா அது லாங் டேர்மாக தான் இருக்கும். ஓகேங்களா? இன்கேஸ் வந்து மேரிடாக இல்லை, நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கீங்க, லவ் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு டெம்பரரி திங்ஸாக தான் எனக்கு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அதனால் இப்போ இந்த பர்சன் இவங்க மேலே இந்த தேர்ட் பார்ட்டி மேலே ரொம்ப அட்டாச்சாக இருந்தாலும், இந்த தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும், இந்த தேர்ட் பார்ட்டி வந்து பிரேக்கப் பண்ணாலும் இவங்க பின்னாடியே இந்த பர்சன் போய் அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு நினச்சாலும் இது வந்து எல்லாமே ஒரு டெம்பரரி ஜெஸ்டர் மாதிரி தான் இருக்குது, ஒரு டெம்பரரி திங்ஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ என்னைக்குனாலும் இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸும் இருக்குது. பிகாஸ் ஆல்ரெடி பிரேக் த்ரூவில் தான் போயிட்டுருக்காங்க, ஆல்ரெடி ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்காங்க. இவங்களா தான் வாலண்டராக போய் அந்த பர்சனை வந்து லைக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் ஸ்டில் நிறைய பேருக்கு வந்து இந்த தேர்ட் பர்சன் வந்து லைக் உங்களோட லைஃப்லேருந்து போகக்கூடிய சான்சஸ்மே சில பேருக்கு இருக்கலாம். பிகாஸ் இந்த டெவில் கார்ட் நான் பார்க்கும்போது அண்ட் டெவில் வித் சன் கார்ட் பார்க்கும்போது சம்ஹவ் வாக்கவே பண்ணுற எனர்ஜிஸ்மே தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி வாக்கவே பண்ணலை அப்படின்னா இந்த பர்சன் திருப்பி ரீயூனைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அடுத்து இந்த பர்சனோட லைஃப்பில் எப்போ சண்டை வரும், எப்போ பிரேக்கப் வரும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இட் டேக்ஸ் டைம். இட் ரியலி டேக்ஸ் டைம். இப்போ போயிட்டு இருக்க இந்த பிரேக்கப்போட இந்த பர்சன் அவங்கள விட்டு எக்ஸிட் ஆகிட்டாங்கன்னா ஃபைன், தட்ஸ் குட். இன்கேஸ் இவங்க வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க, ரீயூனைட் பண்ணுறாங்க அப்படின்னா திருப்பி இவங்களோட லைஃப்பில் ஒரு பிரேக்கப் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் சம் டைம். இட் அட்லீஸ்ட் டேக்ஸ் சம் லைக் ஒரு 8 months or 9 months டைம் ஸ்பெண்ட் எடுக்கும். இட்ஸ் கோஸ் அப் டு அக்டோபர் ஆர் நவம்பர் ஷியோர். ஏன்னா லைக் அவ்வளோ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே. எனிவே லெட்ஸ் சி லைக் அடுத்த ஏதாச்சும் ஒரு வீடியோஸில் பார்க்கலாம், இவங்களோட எனர்ஜிஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த எனர்ஜிஸ் ரைட் நவ். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது போல் ஏதாச்சும் லைக் மல்டிபிள் டாரோ ரீடிங்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா லைக் என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படிங்கிற செக்ஷன் இருக்கும், அதில் தமிழ் டாரோ ரீடிங்கில் நான் இது போல் இன்னும் நிறையா செட் ஆஃப் ரீடிங்ஸ் நான் வச்சிருக்கேன். மேக்ஸிமம் எல்லாமே டைம்லெஸ் ரீடிங்னால உங்களுக்கு டெஃபினட்டாக ரெசனேட் ஆகும். ஸோ யூ கைஸ் கோ அண்ட் செக். அண்ட் லைக் அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காச்சும் டாரோ ரீடிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் மை சேனல் டு தெம். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ் லைக் நீங்கள் இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் டாரோ ரீடர் 143 ஃபேமிலி. அண்ட் ஐ ஹோப் நீங்களுமே இந்த ஃபேமிலியில் ஒரு பார்ட்டாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ இது போல் இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரெக்வஸ்ட் டாபிக்ஸ் வந்து வீடியோஸ் வேணும்னாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற அந்த டாபிக்ஸ் வந்து நான் டெஃபினட்டாக எடுத்து நான் அப்லோட் பண்ணுவேன். இதுவுமே ஒரு ரெக்வஸ்ட் டாபிக் தான், பட் இருந்தாலும் எனக்கு வந்து லைக் ஏஞ்சல் மெசேஜ் பண்ணலாமா இல்லை இது பண்ணலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன். ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட ஓட்ஸ்லேயுமே நான் கேட்டிருந்தேன். ஸோ மெஜாரிட்டி வந்து லைக் யூஎஸ்எஸ் தேர்ட் பார்ட்டியோட எனர்ஜிஸ் கேட்டனால ஸோ அதுவே ஃபர்ஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு நான் இந்த ரீடிங்ஸை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் கைஸ். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்சனல் ரீடிங் வேணும்னா யூ கேன் டூ ரீச் அவுட் ஆன் மை லைக் வாட்ஸ்அப் ஆர் எனி இன்ஸ்டாகிராம். ஸோ உங்களுக்கு லைக் வித்தின் அ டேவே நான் வந்து ரீப்ளே பண்ணிடுவேன், மெசேஜ்க்கு நான் ரீப்ளே பண்ணிடுவேன். அண்ட் வித்தின் அ டேவே உங்களுக்கு ரீடிங்ஸ் எல்லாமே நான் பண்ணி கொடுத்துருவேன் வித்தின் அ டே ஆர் நெக்ஸ்ட் டே. அண்ட் எனக்கு சில பேர் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் நிறையா பண்ணிருக்கீங்க. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் லைக் நான் சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் பர்சனலாக நான் பிஸியாக இருக்கனால எனக்கு வந்து சில பேருக்கு என்னால் வந்து ரீச் அவுட் பண்ணவும் முடியல, என்னால் டெக்ஸ்ட் பேக் லைக் ரீப்ளேவும் என்னால் பண்ண முடியல. Like soon in like இப்போ வீக்கெண்டுங்கிறனால I will try to replay all and yeah. So yeah guys, so see you guys in the next reading. Until that, take care, love you all, bye bye, miss you all, stay happy, stay good, bye bye.